கீழே உங்களுக்கு கமெண்ட்ல வரும்போது 200 ரூபா உங்களுக்கு கிரெடிட்டட் ஊபின்னு வரப்போகுது மேடம். அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, நீங்க நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டு வராங்களே அப்படின்னு. நிறைய பிரச்சனைகளை வந்து தாவேகா வந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இது என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு பயம்தான். எந்த மதுரையில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாங்களோ அதே மதுரையில் 2வது மாநாடாக போடுறாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 500 ஏக்கர் 506 ஏக்கர் ஆகுது. அதில் மாநாட்டுக்கு மட்டும் 200 ஏக்கர், பார்க்கிங் மட்டும் ஒரே ஸ்லாட்ல இன்னைக்கு 300 ஏக்கர். விநாயகர் சதுர்த்திக்கும் மாநாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. பாதுகாப்பு குறைபாடு அதெல்லாம் என்ன பாதுகாப்பு? அப்ப தமிழ்நாட்டுல என்ன பாதுகாப்பு இல்ல? சட்டம் ஒழுங்கு சரியில்லை நீங்களே ஒத்துக்கிறீங்களா? தமிழ்நாடு அமைதி பூங்காவா தான் இருக்கு. ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாலே வந்து சேர உடைச்சு மாநாட்டுக்கு யார் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க சொல்லுங்க? மாநாட்டுக்கு யார் ஆர்ப்பாட்டம்? யார் சேர உடைச்சா? உதயானந்தன்ற ஒரு பொதுச் செயலாளர் மைக்கை பிடிச்சி அப்படி ஒரு குரல் கொடுத்தாருன்னா ஒட்டி போமா பசங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நிர்வாகத்தன்மையோட அவர் மெயின்டைன் பண்ணுறாரு. வர வந்து கட்சி தொண்டர்கள் தான் ஊப்பின்னு பார்த்தா காவல்துறையே ஊப்பியா இருக்குது. என்ன பண்ண சொல்றீங்க? ஊட்டு பீப்புளா இருக்காங்க. பல விதங்கள்ல நமக்கான முரண்பாடுகள் அண்ணன் கூட இருந்தாலும், சீமான் அண்ணன் கூட இருந்தாலும், அந்த இயற்கை வளங்கள், கனிம வளம், நீர் வளம், ஒரு குரல் கொடுக்கிற எந்த தலைவனுமே இல்லை. விஜய் உட்பட அப்படின்னு எடுத்து நீங்க அதை தான் சொல்ல வரல. உடனே நீங்க அவரையும் உள்ள கொண்டு வரீங்க. புரியல? இல்ல இன்டர்வியூ நீங்க கேக்கும்போது இலக்காரமாக நான் கேட்கல. இது வந்து இலக்காரமாக கேட்கல. நான் கேட்டதோட ரீசன் என்ன அப்படினா எம்ஜிஆர் இல்ல நீங்க கேட்கணும். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். 6 லட்சம் இந்த 6 லட்சம் பீகார்காரன், 4 லட்சம் உத்தரப்பிரதேஷ்காரன், அசாமிக்காரன், இவங்கெல்லாம் நீ எவனா வேணாலும் சரி தட்டி அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. இன்னும் சொல்ல போனா அவனுங்களும் விஜயநாயக் தான் ஓட்டே போடுவாங்க. ஜாம்பவான் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சி மற்றும் தாவேகாவினுடைய ஆதரவாளர் திரு காமேஷ் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கி நாட்கள் ஆகிவிட்டது. இப்போ 2வது முறையாக மாநாடு நடத்த போறாரு மதுரையில் அப்படின்னு. அது அடிக்கடி டேட் வந்து போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கு. அவங்களுக்கான சரியான ஒரு இப்போ காவல்துறையிலிருந்து சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்படவில்லை, தள்ளி போய்கிட்டே இருக்குது. நிறைய பிரச்சனைகளை வந்து தாவேகா வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு பயம்தான் முதல் இதுவாக பார்த்தோம்னா. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே வந்து மதுரையில் கொடுக்கல, அப்புறம் திருச்சியில் ட்ரை பண்ணாங்க, எங்கேயும் கொடுக்காம கடைசியில் விக்கிரவாண்டியில் வந்து அது யாருக்குமே தெரியாமல் ஒரு சீக்கிரட்டாக எல்லாம் முடித்து பர்மிஷன் வாங்கி அதுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சாங்க. அதுவே அந்த வாட்டியே. இந்த வாட்டி வந்து இந்த அளவுக்கு அந்த மதுரை மாநாடு விக்கிரவாண்டி மாநாடு வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்றதுன்னு மக்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சி, மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை. அதனால தான் நீங்கள் 500 ஏக்கர் கொண்ட அங்கே நீங்கள் விக்கிரவாண்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தோம் பிட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா மாநாடுக்கான ஒரு இடம் வந்து ஒரு 100 ஏக்கர் 150 ஏக்கர். ஒரு கார் பார்க்கிங் இருக்கும்ல, அது வந்து கார் பார்க்கிங் கொடுக்குற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஏக்கர், அதுக்கப்புறம் ஒரு 40 ஏக்கர், அதுக்கப்புறம் ஒரு 60 ஏக்கர் அப்படின்ட்டுன்னு அந்த 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஃபுல்லாக ஸ்பிட்டாகி இருக்கும். ஏன்னா யாருமே கொடுக்க முன் வரல. எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ எப்படி இருக்குமோ பிரச்சனை அப்படின்ட்டுன்னு. ஆனால் அது கிடைச்ச இடத்துல ஸ்கோர் பண்ணிடுறாங்க. போட்ட பால் கொடுத்த ஒரு பாலே ஸ்கோர் பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதுதான் தோனியோட வெற்றி. ஒரே பால் தான் இருக்கும், 6 அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது இவ்வளோ பிரச்சனையிலையும் விஜயனாவாக இருக்கட்டும், பொதுச் செயலாளர் ஆனந்தனாவாக இருக்கட்டும், மிக அருமையாக ஒரு மாபெரும் மாநாடு நடத்தி காமிச்சிட்டாங்க. அதோட கான்ஃபிடென்ஸ் எங்கே கொண்டு போய் நிறுத்திச்சுன்னா இன்று கேட்டவுடனே கொடுக்குற அளவுக்கு ஒரு மாநாடு வந்துருச்சு. அது எங்கன்னா மதுரையில். எந்த மதுரையில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாங்களோ அதே மதுரையில் 2வது மாநாடாக போடுறாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 500 ஏக்கர் 506 ஏக்கர் ஆகுது. அதில் மாநாட்டுக்கு மட்டும் 200 ஏக்கர், பார்க்கிங் மட்டும் ஒரே ஸ்லாட்டில் இன்னைக்கு 300 ஏக்கர். போன தடவை நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு, அதாவது வந்து வழித்தடங்களில். ஸோ நிறையா பேர் உள்ளே வர முடியாமல் போக முடியாமல் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பொதுச் செயலாளர் ரொம்ப தெளிவாக இந்த முறை யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, குட்டி தான், ரொம்ப பெருசாலாம் கிடையாது, சின்ன அங்கங்கே நடந்ததை கூட இந்த வாட்டி இருக்கக்கூடாது, 100% மிக சிறப்பாக இருக்கணும்னு ரெடி பண்ணிட்டாங்க. மதுரைனாலே மாநாடுனாலே மதுரை, அது வந்து பேர் போன இடம். ஸோ அப்போ அந்த இடத்துல பண்ணுறாங்க அப்படின்றபோது அதுவும் மிக குறுகிய காலத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. ஒரு மாபெரும் எழுச்சியை பார்த்துட்டாங்க வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு ஆளும் கட்சிக்கு, வேறு யாருமே இல்லை, திமுக ஆளும் கட்சிக்கு ஒரு பெரிய நெருடலாக இருக்கும். ஸோ அவர்களோட வெற்றி வாய்ப்பை வந்து அது சீர்குலைக்கிறதுக்கான வாய்ப்பு, சீர்குலைக்கும்னு சொல்ல முடியாது, என்ன சொல்லனா ஒரு
ஒரு இஷ்யூ ஒரு பேரியராக அவங்களுக்கு ஆற்றுக்கான வாய்ப்புகள் இருப்பதனால் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எனக்கு என்ன ஒரு டவுட் முடிச்சிடறேன். விநாயகர் சதுர்த்தின்னு ஒன்று சொல்லிட்டாங்க. விநாயகர் சதுர்த்திக்கும் மாநாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் விநாயகர் சதுர்த்தி வந்து 27, மாநாடு 25, அதுக்கப்புறம் 2 நாள் இருக்குது. விநாயகர் சதுர்த்திக்கு என்ன பண்ண போறாங்க? அட்லீஸ்ட் நீங்க ஒரு சரஸ்வதி பூஜைன்னு சொன்னா கூட 2 நாள் கொண்டாடுவாங்க. போயிட்டு மக்கள்லாம் சாமான் வாங்கணும். அதுவுமே சம்பந்தம் இல்லை. யார் யாருக்கு எது ப்ரையாரிட்டி அவன் அந்த ப்ரையாரிட்டி தான் செய்ய போறான். கரெக்டா? 25ஆம் தேதி அன்னைக்கு மாநாடு நடக்குது. அன்று ஒரு கல்யாணம் இருக்கு வச்சுக்கிங்க. அவன் கல்யாணத்தில் இருப்பானா மாநாட்டில் இருப்பானா? அவன் வீட்டு கல்யாணத்துக்கு அவன் வீட்டு இருப்பான். ஸோ மக்களுக்கு எது ப்ரையாரிட்டின்னு அவங்களுக்கு தெரியும். அப்படியே இருந்தாலும் இவங்க ஏதோ வந்து குறைபாடு என்ன பாதுகாப்பு? அப்ப தமிழ்நாட்டில் என்ன பாதுகாப்பு இல்லை? சட்டம் ஒழுங்கு சரியில்லை நீங்களே ஒத்துக்கிறீங்களா? எப்படி சொல்லணும்னா 100 பேர் நாங்க கொடுப்போம் மாநாட்டுக்கு, அதுவே போதும். அந்த அளவுக்கு தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாத அமைதி பூங்காவா தான் இருக்கு. ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாலே வந்து மாநாட்டுக்கு யார் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க சொல்லுங்க? மாநாட்டுக்கு யார் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க? யார் சேர் உடைச்சா? யாரோட சேர் உடைஞ்சது சொல்லுங்க? இருக்கு சார், எல்லா கட்சியிலும் அதுதான் தப்பு. எந்தவோ அவங்கள சொல்லணும். நீங்க இப்போ ஒரு குற்றம் வைக்கிறீங்க, நேராக திருடம் போயிட்டு எல்லாரும் தான் சார் திருடுறாங்க, நானும் திருடுறேன் ஜட்ஜு கிட்ட சொன்னா ஓகேப்பா எல்லாரும் திருடுறாங்க அதனால இவரும் கணக்கில் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. யார் யார் என்னென்ன தவறு செய்யறாரோ அந்த தவறுக்கு அவர்களே பொறுப்பு. அந்த மாதிரி யாரை சேர் உடைச்சாங்க, யார் கலவரம் பண்ணாங்க, யார் கலவரமே பண்ணாங்க சொல்லுங்க. இதை விட ஒரு சிறப்பான ஒரு பெஞ்ச் மார்க் விக்கிரவாண்டி வீசாலை எவ்வளவு அமைதியா நடந்துச்சு. ஏதாவது ஒரு குறை மக்கள் சொன்னாங்களா? யாராவது ஒருத்தன் பேட்டி கொடுத்தானா என்னடா பண்ணீங்க இப்படி பண்ணி? ஏதாவது ஒரு குறை இருந்துச்சா? அங்க இருக்கிற நாங்க இருந்தோம் மேடம், நாங்க ஒரு கூட்டணி கட்சி தான், நாங்களே அங்க நின்று பாக்குறோம் ஃபுல்லா எல்லாத்தையும். அங்க இருக்கிற பசங்க, அதாவது தாவேக்காவோட தோழர்கள் அத்தனை பேரும் நின்று காவல்துறையோட சேர்ந்து அந்த டிராபிக் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஃபுல்லா ஸ்டக் ஆகி நிக்குது. அதை கிளியர் பண்ணியிருக்காங்க 10 மணி நேரம் கூட நின்று. ஏன்னா அவன் கூட்டம், ஸோ வண்டி அவன் முன்ன பிடிச்சி நான் முன்ன போனோம் நீ அது ஒண்ணுமே கிடையாது. அது வந்து இயற்கை மனுஷங்கிட்ட இருக்கிற. அது முக்கியமா தமிழ்நாட்டில் அது நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, ஒரு 10 செகண்ட் நின்னான்னா அந்த வண்டி போயிடுச்சுன்னா இது போயிடலாம். அதுக்குள்ள அவன் தாண்டதுக்குள்ள நான் போயிடுறேனே அப்படின்னு போற இடத்து போது அவன் எதிர்த்த மாதிரி வரான், அப்படியே டிராபிக் ஆகி நிற்குது. இந்த மாதிரியான சில குளறுபடிகள் நடந்துச்சே தவிர, குளறுபடி கூட இல்லை, அது முந்தி மோதினதுல செய்ய முடியாத சில, ஏன்னா ஒன்னொன்னு ஒரு இடத்துல இருக்கு. ஒன்னு இப்படி போகும், அப்படி வந்துச்சு. ஸோ அதனால அது நடக்கும். ஆனா அதுக்கப்புறம் அதே தாவேக்கா தொண்டர்கள் தோழர்கள் கூட நின்றுட்டு அந்த டிராபிக்கை கிளியர் பண்ணி முடிச்சுட்டு வெடிக்காத்தால் 4 மணி தான் எல்லாரும் போனாங்க. அந்த அளவுக்கு நீங்க வந்து அசால்ட்டா சொல்லிட்டீங்க. அப்படிதான் கிடையவே கிடையாது. எல்லாமே தெளிவாக தான் பண்ணுவாங்க. ஒரு குரல் உதயானந்தன்ற ஒரு பொதுச் செயலாளர் மைக்கை பிடிச்சி அப்படி ஒரு குரல் கொடுத்தாருன்னா பொட்டிப்பமா பசங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நிர்வாகத்தன்மையோட அவர் மெயின்டைன் பண்றாரு. ஒரு ராணுவத்தை கட்டுப்பாடு எப்படி வச்சிருப்பாங்களோ அந்த அளவுக்கு கட்டுப்பாடு தன்மையோட ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்காரு. அதனால இங்க பிரச்சனை அவங்க இல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன்ல. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, திமுக அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சி. 75 வருஷம். ஓகே. தமிழ்நாடு மக்கள் கிட்ட ஒரு ஏகபத இதுல அவர் 5 வருஷமா வந்து 5 முறை கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு. இவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த கட்சி வந்து நேத்து துவங்கின தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பயந்து அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்றது சரின்னு பண்றாங்க. ஒரு மாநாடு நடத்துறதுக்கு 15 நாள் முன்னாடி கொடுத்தா போதும். இவங்க 1 மாசம் முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஜூலை 15ஆம் தேதி கொண்டு போய் கொடுக்குறாங்க. 45 நாள் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 25க்கு ஜூலை 15ஆம் தேதி கொண்டு போய் கொடுக்குறாங்க. மாநாடு நடத்த போறோம்னு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன எதனால கொடுக்கல? இந்த வரைக்கும் இன்னி தேதி வரைக்கும் கொடுக்கலையே. ஏன் கொடுக்கல? எவ்வளோ நாள் ஆச்சு? அதில் ஒரு 15 இதில் ஒரு 5 நாள், கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சு. 20 நாள் ஏன் கொடுக்கல? என்ன காரணம்? பயம் மட்டும்தான் காரணம்ன்றீங்களா? அவ்வளோதான். காரணத்தை சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், சரி ரைட்டு, காரணத்தை சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? 15 நாள் கழிச்சு கிட்டத்தட்ட இப்பதான் 2 நாள் முன்னாடி விநாயகர் சதுர்த்தி வருது. ஏன் அதை அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே? 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தின்னு என்னைக்கு இந்த வருஷம் முதல் நாளே தெரியுமில்ல? அப்ப 15ஆம் தேதி கொண்டு போய் கொடுத்தாங்கல்ல. கொடுக்கும்போது என்ன சொல்லிருக்கணும்? சார் 27 25 வச்சுக்காதீங்க சார், அதுவே உருட்டு, காவல்துறை செய்யற ஒரு உருட்டு தான். வர வந்து கட்சி தொண்டர்கள் தான் ஊப்பின்னு பார்த்தா காவல்துறையே ஊப்பியா இருக்குது. என்ன பண்ண சொல்றீங்க? உருட்டு பீப்புளா இருக்காங்க. 15ஆம் தேதி கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே என்ன சொல்லிருக்கணும்? 16 அன்னைக்கு பார்க்கலாம், அட்லீஸ்ட் 16, தப்புனா 17, 2 நாள் எடுத்துங்கப்பா. அது என்னன்னு பார்த்து கொண்டு சொல்றதுக்கு 3 நாள் எடுத்துங்க. 20ஆம் தேதி சொல்லியிருக்கலாமே. ஏன் ஜூலை ஆகஸ்ட் 2ஆம் தேதி சொல்றீங்க? 1ஆம் தேதி சொல்றீங்க? 15 நாள் கழிச்சு
அதாவது விநாயகர் சதுர்த்தி 27 கண்டுபிடிக்கிறதுக்கே 15 நாள் ஆகுதுன்னா அப்போ இது காவல்துறை இந்த லெவலில் தான் இருக்குதா? நான் அடுத்த கேள்வி தானே கேட்க வரோம். ஒரு 27 விநாயகர் சதுர்த்தி, 25 மாநாடு நடத்தாதீங்க சார், விநாயகர் சதுர்த்தியோட இந்த பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, கூட்டம் இருக்குது, மக்கள் போவாங்க வருவாங்கன்றீங்க. அது நடக்கிறது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக எங்கேயோ சிட்டிக்குள்ளே கூட நடக்கலை. இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு சிட்டிக்குள்ளே நடக்குதுன்னா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதுவே இல்லை இருந்தாலும் சரி போடா அப்படின்னு ஒரு 1% எடுத்துக்கலாம். அது வந்து மதுரை டு தூத்துக்குடி போகிற ரோட்டில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் வெளில 10 கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்கு. கிட்டத்தட்ட விருதுநகர் மாவட்டத்தோட ஸ்டார்டிங் எல்லை, மதுரை விருதுநகர் மாவட்டத்தோட அந்த எல்லை கோட்டில் நிற்கிது. அதுலேருந்து ஊருக்குள்ளே வரத்துக்கு இன்னும் 15-20 கிலோமீட்டர் இருக்குது நம்ம அந்த மாவட்டத்துலேருந்து. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க? இது வந்து காவல்துறையோட உருட்டு மாதிரி தான் தெரியுது, வேற எப்படி தெரியுது? அப்போ யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க, அதனால இது சொல்ல வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. இப்படி தான் நாங்கள் பார்க்க முடியும். ஸோ இது வந்து பயம்னு இதுக்கு நம்ம பேர் வச்சுக்கலாம். பயம்தான், பயம் இருக்கு, பேர்லாம் இல்லை, பயமே. ஆணித்தரமாக எழுதி வேணாலும் நான் தரேன், இது பயமே. கண்டிப்பா. இப்போ சீமான் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சமீப காலங்களில் கொஞ்சம் விதவிதமான போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆடு மாடுகள்லாம் வச்சு பேசினாரு, இப்போ அதை வச்சு போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய அந்த வித்தியாசமான அணுகுமுறைகளை எப்படி பார்க்குறீங்க நீங்க? இது வித்தியாசமான அணுகுமுறைன்னு இல்லை, ரொம்ப நியாயமான அணுகுமுறை தான். என்னதான் வந்து அண்ணன் நம்மளை வந்து எதிரியா பார்த்தாலும் கொள்கை எதிரி ஒரு நாள் ஒன்று பேசுவார். அவர் வந்து பாம்புன்னு அடிக்கவும் முடியல, பழுதுன்னு தாண்டவும் முடியல. அண்ணன் மேலே ஒரு கோபம் வரமாட்டேங்குது. ஏன்னா நான் நிறையா நேர்காணலில் சொல்லியிருக்கேன், பல விதங்களில் நமக்கான முரண்பாடுகள் அண்ணன் கூட இருந்தாலும், சீமான் அண்ணன் கூட இருந்தாலும், அந்த இயற்கை வளங்கள், கனிம வளம், நீர் வளம், மண் வளம், மர வளம், இப்போ கால்நடைகள் முதக்கணும் இயல்காக ஒரு குரல் கொடுக்குற எந்த தலைவனுமே இல்லை. விஜய் உட்பட அப்படின்னு எடுத்து நீங்கள் அதை தான் சொல்ல வரல, உடனே நீங்கள் அவர் ஏன் உள்ள கொண்டு வரீங்க? பட் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, அவர் பேசவே மாட்டேங்கிறாரு வெளியில், அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும் அவர் கொடுத்தாரா கொடுக்கலையான்ட்டு? அவர் இன்னும் வரதான் மேடம், களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ட்டாரு. அப்ப அது தனியா பேசுவோமா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு என்ன அர்த்தம்? அப்ப ஆடு மாடு கூட ஒரு உயிர் தானே, மரம் கூட ஒரு உயிர் தானே. இதே ஜாம்பவாண்டியில முதல் முறையா நான் பேட்டி கொடுக்குறேன், அவர்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வரும், நீங்க சொன்னது இந்த இயற்கை வளங்களுக்கு. அப்ப அவர் எந்த அளவுக்கு இந்த இயற்கை மேல இந்த இயற்கை வளங்கள் மேல அவருக்கு ஒரு பற்று இருக்குன்றது அன்னைக்கு தெரியும். ஏன்னா செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சொல்லுவோம், செல்லாம நம்ம சொன்னா அப்ப நீ உருட்டுறன்ற மாதிரி ஆயிடும். அவர் அந்த மாதிரி இருக்காரு. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ் இந்த கடன், இவர் வந்து 1 வருஷம் குழந்தை மேடம், இன்னும் வந்துட்டு இருக்கோம் நாங்க. இவங்க எல்லாருமே எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க, மினிமம் ஒரு எலெக்ஷன் தாண்டினவங்களை வச்சு நம்ம கணக்கு எடுப்போம். அந்த பாயிண்ட்ல நம்ம எடுக்கும்போது அது பண்ணாததுனால அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் எப்பவுமே எங்களுக்கு இருக்கு. தமிழ்நாடு நிகழ்ச்சியை பொறுத்த மட்டும் சாஃப்ட் கார்னர் இருக்கு. உடனே வந்து இதை பார்த்துக்கிட்டு ஜாம்பவான் நேயர்கள் வந்து ஓஹோ தமிழ்நாடு நிகழ்ச்சி வந்து தாவேக்கு ஆதரவு விட்டுட்டு நாம் தமிழர் ஆதரவு ஆரம்பிச்சிட்டாங்களான்னு நினைக்காதீங்க. என்னைக்குமே விஜய் அண்ணாவுக்கு தான் ஆதரவு நம்மளுது. அது எந்த தலைவரும் பேசலை. அது மக்கள் கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வையாவது ஏற்படுத்துது. இது நடக்குதோ நடக்கலையோ ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது, அது தேவைப்படுது. அதனால அவர் எடுக்கும் ஒரு கால்நடைக்கான மாநாடு ஒன்று போட்டாரு. இந்த கால்நடை போயிட்டு மேயணும்னு சொல்றாங்க, அதுல என்ன தவறு இருக்கு? நீங்க காப்பாற்றணுன்றீங்க மலை ஏங்க, அந்த மலை யாருக்குங்க காப்பாத்துறீங்க? ஆடு மாடுக்கு தானே காப்பாத்துறீங்க. அப்ப அந்த ஆடு மாடு எங்கெங்க மேயும், எங்கெங்க போய் மேயும்? அந்த மாடுகள் ரோட்ல மேயாது. நம்ம ஊர் சென்னையில போஸ்டர் தின்னுதுல மாடு, அந்த மாதிரி மாடு இல்லை அதுங்கெல்லாம். புரியுதுங்களா? அதுங்கெல்லாம் வந்து ஒரு ரீஜனுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும், மண்ணுக்கு ஏற்ற மாதிரியான மாடுகள் இதெல்லாம், மண் வளத்துக்காக. நீங்க வந்து இந்த மாடு இப்போ குதிரை எடுத்துக்கங்க, பீச்சில் ஒரு குதிரை ஓடுது, ஏறி உட்காந்து ஓட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ இல்லை சொல்றேன் ஜென்ரலா, இல்லைன்னா இந்த சேரியட் ஓட்டிட்டு போவாங்கல்ல, அப்படி ஒரு மாடு, அப்படி ஒரு குதிரை பார்த்துருக்கீங்களா? அதே குதிரை வந்து உங்களுக்கு வந்து ரேஸ்ல ஓடுமா? அந்த மாதிரி குதிரை ரேஸ் ஓடுது இல்லை. அப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசம், 2 குதிரை தானேப்பா அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு இனத்துக்கும் ஒரு இது இருக்குல்ல. அதே நாயே எடுத்தாலும் நாயிலே எவ்வளோ விதம். இன்னைக்கு பாருங்க, ஒரு 7 வயசு குழந்தைய வந்து தண்டையார்பேட்டையில் ஒரு ராட்வீலர்னு ஒரு நாய் கடிச்சு கொதறி எடுத்துருக்கு. ஆனால் அதே ஒரு குட்டி பொமரேன் நாய் அன்பா இருக்கு. ஆனால் ரெண்டுமே நாய் இனம் தான். அந்த மாதிரி மாடுகளிலும் பல வகை உண்டு இனத்துல. அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் வந்து காட்டில் தாங்க மேயும். நீங்க ரோட்ல விட்டா அது மேய தெரியாது, மேயாது. ஒரு மாடு ஒரு மாதிரி. இப்போ சென்னையில் இருக்கிற மாடை நீங்கள் கொண்டு போய் ஊரில் விட்டீங்கன்னா மேயாது. அதுக்கு செவுத்துல இருக்கிற போஸ்டர் தின்னாதான் அதுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பழக்க வழக்கங்கள் அந்த மாட்டை பிறந்ததுலேருந்து அது அங்கே தான் மேயும்போது அப்போ நீங்கள் அங்கே தானே ஒன்றும் எங்க நாங்கள் வந்து காட்டை வந்து பராமரிக்கணும், அடுத்த தலைமுறை கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த காடுக்கு உரம் போடுறது யாரு? காடு ஒரு வளர்ச்சி, கரெக்டா? இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், ஒரு செடி வளர்க்குறோம், உரம் போட்டுறோம், பயிர் செய்கிறோம்,
உரம் போட்டு பயிர் வளர்க்குறோம். காட்டுக்கு வெறும் மழை தண்ணி தவிர்த்து வேற எங்கேருந்து உரம் வருது? இந்த மாதிரி ஆடுகள் மாடுகள் அதோட இதுதானே நமக்கு வந்து உரமா மாறுது. அப்போ நீங்க அங்க கொடுக்காம நீங்க எல்லாத்தையுமே தடுப்பீங்கன்னா அப்படி எதுக்கு தடுக்கிறீங்க? யாருக்காக தடுக்கிறீங்க? யாருக்காக அதை பண்றீங்க? மரத்தை வெட்டிட்டே இருக்கிறீங்க, கொள்ளையா நீங்க வந்து மரத்தை வெட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. குவாரியை உடைச்சி மலை எல்லாத்தையும் குவாரியாக்கி அதை வந்து மண்ணாக்கி அதை வந்து பல வெளி மாநிலங்களுக்கு வித்துட்டு இருக்கீங்க. அப்பெல்லாம் காப்பாற்றுறது முடியாததை ஒன்று, அப்பெல்லாம் பண்ண முடியல, அதெல்லாம் அப்போ தெரியல. இது வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுனால ஆகப்போதா? அதனால் அவர் இயற்கை வளங்கள் சார்ந்தவர் எடுக்கிற எல்லா விஷயத்துலையுமே வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்துக்கு இன்று மக்களுக்கு அது தேவைப்படுது, தெரிஞ்சுக்க கொள்ள வேண்டிய ஒரு இதுவாகுது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையில ரொம்ப தேவைதான், மக்களுக்கும் நாட்டுக்கும் ரொம்ப ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். இதை பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷமாக கடந்த 10 வருஷத்துக்கு மேலாகவே வந்து சீமான் அவர்கள் தொடர்ந்து இயற்கை வளங்களை பாதுகாப்பது பற்றியும் தமிழ் தேசியம் பற்றியும் தொடர்ந்து பேசிக்கிட்டே வராரு. அப்படி இருக்கும்போதும் தனிச்சு கூட்டணி இல்லாமல் தனிச்சு நின்று போட்டியிட்டும் அவரால் பெரிய அளவில் சோபிக்க முடியல, ஒரு எம்எல்ஏ கூட வாங்க முடியல. அப்படின்னும் போது கட்சி ஆரம்பித்து ஒரு 1.5 வருஷத்தில் ஒரு 2 வருஷத்தில் வந்துட்டு நான் தான் சிஎம் வேட்பாளர் அப்படின்ட்டு ஒருத்தர் முன்னுக்கு வராரு அப்படின்னா மக்கள் அதை உடனே ஏற்றுக்கிறாங்களா? அந்த மைண்ட் செட்டில் மக்கள் வந்துட்டாங்களா? தலைவன்றவன் யார் தெரியுமா? மக்களால் பேசப்படுபவன். முதல்ல அதுக்கு முன்னாடி டெசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க, அவன் மேலே அவன் நம்பிக்கை வைக்கணும். அவன் தான் தலைவனாக முடியும் ஃபஸ்ட்டு. அது விஜய்னா கிட்ட இருக்குது, புரியுதுங்களா? அந்த நம்பகத்தன்மை. காந்தி உதாரணத்துக்கு நம்ம தேசத் தலைவர் காந்தி சுதந்திரம் வாங்க குடிக்க முடியுன்ற நம்பிக்கை இருந்ததுனால தான் வெறும் ஒரு கைத்தடியோட போய் நின்று அப்பேற்பட்ட வெள்ளைக்காரனை வந்து போராடி ஜெயிச்சார். காந்தி மட்டும் போராடல, நிறைய பேரும் போராடி இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சொல்லிட்டே போகலாம். ஆமாம். இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாரு? காந்தி தான் சொல்லுவாங்க எல்லாரும். அப்புறம் நம்ம உட்காந்து எழுதி லிஸ்ட் போட முடியுமா? எல்லாருமே இருந்தாங்க, ஆனால் வழி நடத்தினது யாரு? அதுதான் சொல்ல வரேன், தலைவன். கரெக்டுங்களா? ஒரு தலைவன் வழி நடத்தி கொண்டு போயிருக்கான், அதை நம்ம அங்கே பார்க்கணும். அதுபோல் அன்றைக்கி அவர் வந்து யாரா இருந்தாலும் ஒரு குச்சியை வச்சு நடந்து வரான், இவெல்லாம் வாங்கிடுவானாடா சுதந்திரம்? காமெடியா இல்லை? இப்போ நீங்கள் கேட்டீங்களே, ஒரு இலக்கலமான ஒரு கேள்வியாக இருந்துச்சு, ஒரு இலக்காரமா இவரெல்லாம் முடியுமாங்க அப்படின்னு. இலக்காரமா நான் கேள்வி கேட்கல, அதாவது சொல்றேன், அதோட ஒரு ரிஃபைன்டு வெர்ஷன். சரி, அப்படி வச்சுக்கலாம். இதுவே வேற எல்லாம் இப்போ பசங்க உட்காந்து பேசுறாங்க வச்சுங்க, இது வந்து ஒரு வேற ஒரு நடிகரோட ஃபேனாக இருக்கலாம். இவர் விஜய் தான், இவர் ஒரு ஃப்ரெண்டு. இப்போ நான் உட்காந்துருக்கேன், வேற என்ன மாப்பிள்ள, நான் மாப்பிள்ள இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா அவனுக்கு? இப்போ நீங்கள் கேட்டதே அவன் கேட்டானா அது எனக்கு இலக்கணும். ஆனால் நீங்கள் ஒரு ஷேர் போட்டு இது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டிபேட் இன்டர்வியூ எதுக்காக கேட்டேன் முடிச்சிடலாம் மேடம், புரியல? இல்ல இன்டர்வியூ நீங்க கேட்கும்போது இலக்காரமாக நான் கேட்கல, இது வந்து இலக்காரமாக கேட்கல. நான் கேட்டதோட ரீசன் என்ன அப்படின்னா எம்ஜிஆர் இல்ல நீங்க கேட்கணும், இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். ஏன்னா அப்பதான் மக்களுக்கு இது புரியும். நல்ல கேள்விதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இதையுமே நான் வந்து உங்களை தவிர சொல்ல, இந்த மாதிரி இலக்கணமாக கூட கேட்கிற இடத்துல இருக்கிற கேள்விதான் அது. ஆனா நீங்க கேட்டதுக்காக நான் சொல்ல வரேன், நீங்க வேற மாதிரி புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஒரு இலக்கணமாக பேசிக்கொண்டு இருக்க இடத்துல இதை நான் இந்த மாதிரியான ஒரு கேள்வி அப்படிதான் எல்லாருமே பேசுவாங்க இல்லையா? ஆனா அந்த மாதிரி பார்த்திருப்பாங்கன்னு சொல்ல வரேன் காந்திய. புரியுதா? இதே கேள்வியை இலக்கணமும் கேட்கலாம். ஆனா அன்னைக்கு காந்தி எப்படி பார்த்திருப்பாங்கன்னு நான் சொல்றேன். நான் சொன்ன ஒரு பாயிண்ட் புரியுதா? நீங்க அப்படியே வேற ஒரு இதுல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஸ்ட்ரைட்டாவே வரேன் விஷயத்துக்கு. அந்த அதுவே விட்டுருவோம். இப்போ காந்தி அவர் வந்து ஒரு குச்சியை வச்சுட்டு இந்த மாதிரி போய் நின்னாரு. வயசான 70 வயசு தாத்தா, இருந்தாலும் எப்படா வாங்கி கொடுப்பான், வேலையை பார்ப்போம், வாடகை பொழப்ப பார்ப்போண்டான்னு மக்கள் போகல, பின்னாடி போய் நின்னால. அப்போ அந்த நம்பிக்கையை முதல்ல ஊட்டினது யாரு? காந்தின்ற ஒரு தலைவன். புரியுதுங்களா? எனக்கு அவன் மேல எப்ப நம்பிக்கை வந்துச்சு அந்த மக்களுக்கு? நியாயமா சொல்லுங்க மேடம். நீங்களும் நானும் அந்த டைம்ல இருப்போமே வச்சுப்போமே. இப்போ காந்தியை நம்ம பார்க்குறோம், நம்ம சுதந்திர போராட்டம் வாங்கி ஆகணும், நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக நான் போராட்ட போறேன், நீங்க வாங்கினா நீங்க போயிருப்பீங்களா? நான் போயிருப்பேனா? சத்தியமா நம்ம போக மாட்டோம். என்ன பண்ணியிருப்போம்? ஏய் ஆறாது போடா, தூக்கிட்டு வந்தாலும் ஆஸ்பத்திரியில் சேருங்கடா, பைத்தியம் இதை பூச்சிச்சு போல இது, அந்த இடத்துல அப்படி இப்படிதான் தோணி இருக்கும். ஆனால் அவருக்கு அது போனாதுன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம போய் இப்படி ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஒரு துண்டை போட்டு நின்னா சிரிச்சிருவானுங்க அப்படின்றது அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் லெஜெண்டரி. அவரை பற்றி பேசணும்னா ஒரு எபிசோடில் ஒரு வருஷத்துக்கு பேசலாம். அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். உங்கள் வாழ்வாதாரத்தையும் உங்கள் வாழ்வியல் முறையும் என் வாழ்வியல் முறையிலையும் அவர் உள்ளே இருக்கார். காந்தின்ற ஒரு மனிதன், நான் வயலன்ஸ், அஹிம்சால, அது தனியாக பேசுவோம் ஒரு நாள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் முதல்ல அவர் மேலே நம்பிக்கை வச்சார். என்னால் முடியும், நான் வாங்கி கொடுப்பேன்ற நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையோட விதையை தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் போது அந்த மக்களுக்கு அது நம்பிக்கையாக மாறும். தன்னோட தன்னம்பிக்கையை மக்களுக்கு நம்பிக்கையாக ஊட்டுகிறார். அது போல தான் விஜயன் ஆகும்.
அவர் மேலே தன்னம்பிக்கை இருக்கு. ம். ரெண்டாவது கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் வந்துச்சுன்னா முடியும். ஏன் முடியாதுன்னு சொல்கிறீங்க? எம்ஜிஆர் வரலையா? ம். இப்போ நீங்கள் கேட்டதே எம்ஜிஆர் தான். கட்சி ஆரம்பித்து முதல் எலெக்ஷனில் ஜெயிச்சார்ல, அதுபோல் விஜயனாலாவையும் ஜெயிக்க முடியும். அவரோட நம்பிக்கை. அப்போ இதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது. உடனே என்ன சொல்கிறாங்க, அவர் தனிச்சு நின்று எப்படி ஜெயிப்பார்? சீமானே ஜெயிக்க முடியலையே, போக முடியலையேன்னு. சீமானோட ஐடியாலஜி, சீமானோட விஷயங்களுக்கும் விஜயனோட விஷயத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அது வந்து வேற ஒரு பாயிண்ட். நீங்கள் ஜெயலலிதா மேடம் எடுத்தீங்கன்னா, ஜெயலலிதா மேடம் 96ல் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. வன்முறை தீர்வல்ல, அதனால் எல்பிடி ஈழ வந்து தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம், கைது செய்யப்பட வேண்டியவர் அவர் சொல்கிறாங்க. 91 96 அவங்க சொல்கிறாங்க. முதல் முறையாக அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது 2016 வரைக்கும் அவங்க அதே நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. மக்கள் அவங்களுக்கு வந்து வாக்களிக்கல. 4 முறை முதலமைச்சராக வந்தாங்களே, 3 முறை வந்தாங்களே, இல்லை 1 2 3 4 முறை முதலமைச்சர் ஆனாங்களே, மக்கள் ஏற்றுக்கிட்டானா இல்லையா? அப்போ நம்ம யாராவது ஒத்துப்பாங்களா? பயப்பட மாட்டோம். என்னடா தலைவன் என்ன போயிட்டு இப்படி பேசுகிறாங்களே, ஐயோ மக்கள் ஓட்டு போடாமல் போயிட்டாங்கன்னா. ஏன்னா தமிழ் ஈழத்து மேலே எல்லோருக்குமே ஒரு பற்று உண்டு. அது நம்மளோட இனம், நம்ம மொழி பேசுகிற மனிதர்கள்ன்ற நம்ம அவங்க மேலே எப்போவுமே அது வந்து தொப்புள் கொடி உறவு தான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எனக்கும் பிரபாகரனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் சொல்ல வரேன், ஆனால் நீங்கள் அவங்க எடுத்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, தன் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்காங்க. மக்கள் ஏற்றுக்கிட்டா 4 முறை ஆனானே, அவங்களும் தோத்து போலியே. பிரபாகரன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிற சீமானன்னா இன்னும் ஒரு இது கூட ஜெயிக்கலையே, ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கலையே அப்படி பார்த்தா. அதனால் மக்கள் என்ன நிலைமை என்ன ஸ்டாண்டுன்றது தலைவனை பொறுத்து இருக்கு. தலைவன் எப்படிப்பட்டவன், தலைவனை எப்படி ஏற்றுக்கிறான்னு மக்களோட பார்வை இருக்குல்ல, அந்த பார்வையில சொல்ல வரேன். ஸோ நான் 2 எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிளே சொல்லிட்டேன். தமிழ்நாட்டுக்கானு சொல்லிட்டேன், இந்தியாவுக்கும் சேர்த்து சொல்லிட்டேன். நான் எம்ஜிஆர் கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னா, நிறைய படங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் கரவேட்டி கட்டி நடிச்சதாகட்டும், ஒரு சில படங்கள்ல ஓப்பனிங் சீன்லேயே பாத்தீங்க அப்படின்னா திமுக கூடிய ஏற்றி வச்சு தான் ஓப்பனிங் சீனே இருக்கும். எம்ஜிஆருக்கு கட்சிக்காக நிறைய உழைச்சிட்டு வந்திருப்பார். ஒரு திமுக அப்படின்ற ஒரு மாபெரும் கட்சியிலிருந்து விலகி அதிமுகன்னு ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஒரு கட்சியின் ஒரு பின்புலத்துல இருந்து அவர் வந்திருக்கிறார். அண்ணாதுரை, கலைஞர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைகள் கிட்ட இருந்து அவர் வந்திருக்கிறார். அப்படின்னும் போது இவரையும் எம்ஜிஆர் கூட ஒப்பிடுறாங்க. இவரால் அது முடியுமா? அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அந்த கொஸ்டின். முடியும், கண்டிப்பா முடியும். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிச்சாங்க, அவருக்கும் நிறைய ஒரு ஆதரவு இருந்தது, எதிர்கட்சி தலைவராக வரைக்கும் போய் உட்கார்ந்தாரு. ஆனா அவரு நினைச்ச அந்த இடத்துக்கு அவரால் போக முடியல இல்லையா? சோ தமிழக அரசியல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த நேரமும் எப்படி வேணாலும் மாறலாம். ஆனா அந்த இரு பெரும் கட்சிகள் திமுக அதிமுக, இந்த இரு பெரும் கட்சிகளை தாண்டி வர முடியுமா இன்னொரு கட்சி? இங்க எத்தனை வருஷமா மேடம் காங்கிரஸ் இந்தியாவை ஆண்டது? காங்கிரஸ் மீறி யாராவது ஆண்டிருக்காங்களா? இத்தனை வருஷம், அந்த 75 வருஷம் தாண்டி சுதந்திர தின இதில் முடிஞ்சிருக்கா? முடியவே முடியல. நீங்கள் இன்னைக்கு யார் வலுவாக இருக்கா? பாஜகன்ற ஒரு கட்சி. யாராவது எதிர்பார்த்தாங்களா? அதை மோடின்ற ஒரு ஆளுமை, பாஜகன்ற ஒரு கட்சி தான் தொடர்ந்து 3வது வாட்டி 15 வருஷம் இந்தியாவில் இருக்க போகிறாங்க. இந்த 75 வருஷம் சுதந்திர தின இதில் ஆண்டு ஆல்மோஸ்ட் 75 தாண்டிட்டோம். அதில் 60 வருஷத்துக்கு மேலே, நடுவில் 1 2 5 வருஷம் வாஜ்பாய் போனார், இதெல்லாம் இருக்கட்டும். அட்லீஸ்ட் 50 வருஷம் வச்சிங்க. முக்கால் ஆல்மோஸ்ட் 50 வருஷம் ஆண்ட காங்கிரஸ் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு வாட்டி தோக்கலாம், 2 வாட்டி தோக்கலாம், 3 வாட்டி தோத்துட்டாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, ஒரு மாநிலத்திலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது எப்படி எடுத்துப்பீங்க? இதே எம்ஜிஆர் எடுத்துக்கங்க, 67 நடந்துச்சு. காமராஜர் மாதிரி ஒரு நல்லவர், காமராஜர் இன்றும் பேசிக்கொண்டிருக்கும் நேர்மையின் சிகரம், கல்வி தந்த தந்தை, என்ன அதாவது என்ன சொல்லலாம், அவர் வந்து நம்ம சிம்பிளிசிட்டிக்கான ஒரு ரொம்ப ஒரு அருமையான மனிதன். அவரை பற்றி புகழ முடியாத எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி தலைவரையே தோத்து 67 திமுக ஜெயிச்சு வந்தாங்களே, அவருமே தோத்தாரு. கரெக்டா? அப்புறம் இதே நிலை 77 வரும்போது என்ன சொன்னாங்க? மாபெரும் இதை கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஐ மீன் வந்து திராவிட கொள்கையும் சித்தாந்தத்தையும் ஒரு சினிமாவில் நடித்து வந்தவனால் இதெல்லாம் செய்ய முடியுமா, வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டாங்க. அவர் செஞ்சு காமிச்சிட்டார் 77 எம்ஜிஆர். இன்று அதே மாதிரி வரலாறு படைக்கப்படும். ஒரு முறையும் வரலாறு படைக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட். அது ஒரு ஆளுக்கு நிரந்தரம் கிடையவே கிடையாது, அது வாய்ப்பும் கிடையாது. மாறிட்டே இருக்கும், மாறணும். அது மாறும்போது தான் தெரியும். அதனால 26ல் ஒரு வரலாறு படைக்கப்படும். 2 திராவிட அரசியலை தூக்கி எறிந்து விட்டு ஒரு புதிய மக்கள் கிட்ட இருக்கு.
ஏன்னா எந்த மக்கள் தீர்ப்பே தேர்தலும் மகேசன் தீர்ப்பு. இடைத்தேர்தலில் கூட அவர் போட்டியிடல, எந்த தேர்தலுமே அவன் நிக்கல, நேரடியா போயிட்டு நான் வந்து பப்ளிக் எக்ஸாம் தான் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சில பேர் ஸ்கூலே போக மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக போய் எழுதிட்டு வருவாங்க. மேடம் ரொம்ப சிம்பிள் மேடம். ஒரு இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி எல்லாரும் பார்த்துருப்போம், அம்மா பொண்ணு 2 பேருமே நீட் எழுதி எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, அம்மாவும் டாக்டருக்கு படிக்க போகிறாங்க, பொண்ணு டாக்டருக்கு படிக்க போகுது. அம்மா படிக்கல, நீட்டுக்கு உட்காந்து தனியாக கோச்சிங்லாம் போய் பண்ணல. பொண்ணு தான் படிக்கிறத வந்து சொல்லி காட்டுமா. அப்பாட்டா வந்து மண்டே அவரால் பண்ண முடியாது, அம்மா கூடவே இருப்பாங்க, நான் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணி நானே சொல்லி காட்டுவேன். அதாவது அந்த பொண்ணு சொல்கிறத கேட்டு 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 தானும் நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன சொல்வீங்க இதுக்கு? அவங்க எங்கேயா ஸ்கூல் போய் படித்தாங்களா? அவங்க எத்தனை வருஷம் முன்னாடி படித்தாங்க? அவங்களுக்கு எப்படியும் ஒரு 50 வயசு இருக்கும். 25 வருஷத்துக்கு முன்னாடி படித்தவங்க, ஸ்கூலு காலேஜ். அவங்க ஒரு பட்டதாரினே வச்சுக்கோங்க, குறைஞ்சபட்சம் 25 வருஷம். அவங்க ஆமாம் 50 வயசு இருக்கும் அவங்களுக்கு. எப்படி பார்த்தாலும் சரி 45 வயசே வச்சுக்கோங்க. அந்த 45 வயசுனா 20 வருஷம், 40 வச்சுக்கோங்களேன். இந்த பொண்ணுக்கு 20 வயசுனா அந்த அவங்களுக்கு 20 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சுனா கூட 40 வயசு வச்சுக்கோங்க. 40 வயசு லேடி 20 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்பாங்க. அவங்க தன் பொண்ணு சொல்கிறத அந்த நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறதை கேட்டே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும். எனிதிங் கேன் ஹேப்பன், எவ்ரிதிங் கேன் ஹேப்பன். அதனால உனக்கு தன்னம்பிக்கை இருந்தால், உன்னால முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, இந்த உலகத்துல நீ எதை வேணாலும் சாதிக்கலாம். உலகத்தையே உன் காலடியில் சாதிக்க வைக்கலாம். கண்டிப்பாக. இப்போ தமிழக தேர்தல் ஆணையம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பீகார் வாக்காளர்களை வந்துட்டு சேர்க்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது தேர்தலில் எந்த மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ல இருக்கு. அது டூ ஏர்லி டு டாக். ஸோ இப்போ இந்த 6 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரீங்க, நீங்கள் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா, அதை தான் நான் சொல்ல வரல. அது எதுக்காக நீங்கள் சேர்க்குறீங்க? அதாவது வந்து ஒருத்தருக்கு வந்து இது கொடுக்குறீங்க வச்சிங்களேன், ஓட்டர் ஐடி கார்டு கொடுக்குறீங்க வச்சிங்களேன், அதுக்கு சில நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே அவங்க பூர்த்தி ஆகிறாங்களா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. நீங்கள் ஏன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே சேர்க்குறீங்கன்றது 2வது கேள்வி வரும். 3வது, அவங்க எப்போ வந்தாங்க தமிழ்நாட்டில், எவ்வளோ நாள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்களோட குடும்ப பேக்ரவுண்டு, வேலைக்கு போயிட்டு பையன் இங்கேருந்து எல்லாமே இருக்கா, இல்லை புலம்பெயர் தொழிலாளர்களா, இது எல்லாத்தையுமே செக் பண்ணணும் மேடம். இது எல்லாத்துக்குமே எதுக்குமே இதுவரை தேர்தல் ஆணையம், தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திலேருந்து கிளாரிஃபிகேஷன் இது வரல. வந்ததுக்கப்புறம் அதை தெளிவுபடுத்தி பேசினா கரெக்டாக இருக்குன்னா, நம்ம எப்போவுமே ஆத்தென்டிகேட்டடாக பேசுவோம். சும்மா பிளைண்டாக எதிர்க்கவும் மாட்டோம், சும்மா கண்மூடித்தனமாக ஆதரிக்கவும் மாட்டோம். எதுவாக இருந்தாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, மாநாடு மாறுது அப்படின்ட்டுன்னு, அதுவுமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது, பர்மிஷன் கொடுக்கலன்னு தான் பேசுகிறோம். ஒருவேளை உள்ள என்ன நினச்சி நமக்கு தெரியாது. ஒருவேளை தாவேக்காலேருந்து மாற்றப்பட்டு இருந்தால் அதுக்கப்புறம் இன்னும் கடுமையாக நம்ம நிச்சயமாக விமர்சிச்சிருப்போம். ஆனால் இது கொஞ்சம் டூ ஏர்லி. அது மூலமாக வந்துட்டோம், அது என்ன டீட்டெயில்ஸ் இதனால் அப்படின்ற போது அதை கிராஸ் வெரிஃபை நம்ம பண்ணி பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் இருந்துச்சுன்னா நம்ம வெரிஃபை பண்ணுவோம், ஊரில் இருந்துச்சுன்னா பசங்களை விட்டு வெரிஃபை பண்ண சொல்லுவேன். இந்த ஏரியாவில் இப்படி இருக்காங்கடா, இந்த மாதிரி டீட்டெயில் போட்டுறாங்க, செக் பண்ணி பாடுறாம. அது நம்பகத்தன்மையாக உண்மையாகவும் ஏற்றுக்கக்கூடிய அளவில் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி இது ஏன் எப்படின்றத நம்ம யோசிக்கலாம். ஆனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ யாரை வேணாலும் கூட்டணுவா, புரியுதா? அதெல்லாம் ஒரு 5-10%. இப்போது காட்டாறு அடிச்சிட்டு வருது மழை வெள்ளத்தில், குப்பைகள் அப்படி ஓரமாக இருக்கும். அந்த குப்பைகளால தண்ணி தடுக்கப்படாது, எப்படி இருந்தாலும் கடலுக்கு போய் சேரதான் செய்யும். யாராலையும் தடுக்கவே முடியாது, ஏன்னா அந்த ஃபோர்ஸ் அப்படி. அந்த மாதிரி ஒரு மாபெரும் இளைஞர் படை ஒன்று வந்து விஜயன் பின்னாடி நிற்கிது. இந்த 6 லட்சம் பீகார்காரன், 4 லட்சம் உத்தரப்பிரதேஷ்காரன், அசாமிக்காரன், இவனெல்லாம் நீ எவனா வேணாலும் சரி தட்டி அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். இன்னும் சொல்லப்போனால் அவனுங்களாம் விஜயனாக தான் ஓட்டே போடுவானுங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா குறைஞ்சபட்சம் அவங்க 2 வருஷமாக தமிழ்நாட்டில் இருந்திருப்பாங்க. 2 வருடம் தமிழ்நாட்டில் இருந்திருந்தாங்கன்னா அவனுங்க கண்டிப்பாக விஜயனா படம் பார்த்துருப்பானுங்க, விஜயனா பேசுகிறத கேட்டிருப்பாங்க, விஜயனா ஃபேனாகவே மாறி இருப்பாங்க. அவர்களும் நிச்சயமாக இந்த மண் வந்து கலையும் கலை சார்ந்தவனையும் தலைவனாக ஏற்றுக்கொள்ள ஒரு மண். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து உலக மொழியெலாம் ஆரம்பிக்கிறதுக்கு சில மொழிகள்லாம் வரவே இல்லை. அதுக்கு முன்னாடியே நம்ம அப்போ வந்து சங்கத்தமிழ் வளர்த்தோம் மதுரையில். அப்படிப்பட்ட ஒரு இனம். அப்போ அவனும் இந்த மண்ணுக்குள்ளே வரும்போது, அவனும் கலையும் கலை சார்ந்த ஒருவன் தலைவனாக வரும்போது அந்த தலைவனை ஏற்றுப்பான்றான் நம்புறேன். கண்டிப்பாக. இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவினுடைய இந்த செயல்பாடுகள் ரொம்ப கொஞ்சம் ஒரு நல்ல விதமாக கூட இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மக்களோட ஸ்டாலின் ஆகட்டும், இல்லை மருத்துவ கேம்ப் அமைக்கிறதாகட்டும், இந்த மாதிரி மக்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது எலெக்ஷனுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு கூட சொன்னாலுமே இது கொஞ்சம் வரவேற்கக்கூடிய திட்டமாக பார்க்கப்படுதா? கீழே உங்களுக்கு கமெண்ட்ல வரும்போது 200 ரூபா உங்களுக்கு கிரெடிட்டட் ஊப்பின்னு வரப்போகுது மேடம். அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நீங்க நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டு வராங்களே அப்படின்னா என்ன நல்ல திட்டம் மேடம்? இதெல்லாம் எப்போ கொண்டு வந்துருங்க? திமுகவோட தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா? 505 தேர்தல் வாக்குறுதி.
நான் ஒரு தேர்தல் வாக்குறுதியாக உட்காந்து பேசட்டுமா? எனக்கு நான் ஒரு தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு என்னால் சொல்ல முடியும். இது ஒரு கண் துடைப்பு. 234 தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு டப்பா வாங்கினார்ல, அதற்கு அவங்க பேர் மறந்துட்டேன். ஐஏஎஸ் ஆஃபீஸர் சித்ரான்னு நினைக்கிறேன், மீனாவோ சித்ரா தான் நினைக்கிறேன். அவங்கள ஒருத்தவங்களை இதுக்காக தனியாக போட்டாங்களே, என்னாச்சு? அப்போ அது ஃபெயிலியர் அப்படின்னா அது ஃபெயிலியர் நீங்கள் ஏற்றுக்குங்க, அதனால தான் இதை நடத்துறீங்க, கரெக்டாக? இல்லை அப்படின்னா அதை நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு தேவையே இல்லையே இன்னைக்கு நடத்துறது. ரெண்டாவது, மக்களோட வரி பணத்தில் நீங்கள் யார் சார் உங்கள் பேரை வச்சு நடத்துறீங்க? திமுக காசா அது? திமுக அறக்கட்டளையோட காசா? அப்படி இருந்துச்சுன்னா நியாயம். மக்கள் வரி பணத்தில் நீங்கள் தமிழ்நாடு மருத்துவ காப்பீடு திட்டம் இல்லை ஏதாவது அப்படி போடுங்க. எல்லாத்துலேயும் முதல்வர் ஸ்டாலின் ஏன் கொண்டு வரீங்க? வர வாய்ப்பே இல்லைல்ல, வரக்கூடாதுல்ல. அது தொடர்ந்து இப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. இதுவே மிகப்பெரிய தவறு. வரும் காலங்களில் நிச்சயமாக தமிழ்நாடு எதிர்க்கட்சி இதற்காக கண்டிப்பாக நீதிமன்றத்தை நாடும். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.